தமிழகத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களும் இன்று வந்து எங்களோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தணும். காலையில் ஜெனரலான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அலையன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஷன் ஆயிருக்கு. இதை தாண்டிய மதியத்துக்கு மேல இப்ப வந்து அவங்க என்டிஏ லீடர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியத்துக்கு மேலயும் மீட்டிங் இருக்கு. அதனால அதுல வந்து ரொம்ப டீடைலா பிஜேபியோட தொகுதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காலையில நடந்தது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். என்டிஏ லீடர்ஸ் யாரை பாக்குறாங்கன்னு மாநில தலைவர் ஆபீஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க தொகுதி மாதிரி போட்டியிட போறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? அதே தொகுதியில் போட்டியிட போறீங்க? எந்த தலைவர்கள் யாரு எந்த இடத்துல போட்டியிடுறாங்கிறதெல்லாம் கட்சியோட தலைமை அறிவிக்கிறதா இறுதியானது. அதனால கட்சியோட தலைமை எப்ப வந்து வேட்பாளர்கள் பட்டியல் தொகுதிகள்லாம் சொல்றாங்களோ அந்த நேரத்துல அது தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் பாக்குறீங்க, எதிர்பார்க்கறீங்க? இந்த எண்ணிக்கை, எந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் கட்சி தலைமை, நாங்க எங்க கருத்தை மேல சொல்லுவோம். மேல வந்து டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். இறுதியாக எங்களோட கட்சி தலைமை கூட்டணி தலைவர்களோட பேசுற வரைக்கும் எத்தனை தொகுதிகள் அவங்கவுங்க யார் வேணா கற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து பாஜகவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார் விஜய். அவருக்கு என்ன தகவல் சொல்றீங்க? நான் எந்த தகவலும் சொல்ல விரும்பல. அவரோட கருத்தை பேசிட்டு இருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அவரோட நோக்கம் திமுகவை அவர் வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அவர் சொல்றாரு. திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் வெறும் விஜய் அவர்களால் அகற்ற முடியுமா? அதை வந்து அவர் யோசிக்கணும்.